தேவ ஞானம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை விசுவாசித்து நட. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் காணப்படாதவைகளை விசுவாசித்து நடப்பது. தேவ ஞானம் என்ன சொல்லுகிறது? எப்பா, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாய், கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார், எனவே நீ பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறாய். இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உன்னை பற்றி உன் தேவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை நீ மெடிடேட் பண்ணுறா. உன்னை பற்றி தேவனுடைய வசனம் என்னெல்லாம் சொல்லியிருக்குதோ அதை மெடிடேட் பண்ணு. என்ன நடக்கும் தெரியுமா? நீ மாம்சத்தில் நடக்க மாட்டாய், ஆவியிலே நடப்பாய். ஆவியிலே நடப்பது என்றால் என்ன? விசுவாசத்தில் நடப்பது தான் ஆவியிலே நடப்பது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால், ஓ தேங்க்யூ மாஸ்டர், அவர் உங்களை பார்த்து என்ன சொன்னார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னார். அவர் தேவாதி தேவன், நீங்களும் நானும் தேவர்களாக இருக்கிறோம். அவர் மன்னாதி மன்னன், நீங்களும் நானும் மன்னர்களாக இருக்கிறோம். தட் இஸ் த ஹோல் பைபிள். வேதம் முழுவதும் நீங்க தேடி வாசித்து கண்டுபிடித்தீங்கன்னா, கிமு முதல் நூற்றாண்டிலே அந்த 3.5 ஆண்டு காலமும் இயேசு கிறிஸ்து தேவனாக செயல்பட்டது போல உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் அவரை போல தேவனாக செயல்படும்படியாகவே தேவன் உங்கள் மீது திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற பாதையிலேயே உங்களை நடத்துகிறார். 163வது அவருடைய ஞானம் லௌகீக ஞானம். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். பாருங்கள், லௌகீக அல்லது உலகத்து ஞானத்திலே செயல்படுகிறவர்கள் மாம்ச சிந்தை உடையவர்கள், தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, பார்த்து நடக்கிறவர்கள். ரைட்? They have no faith. They have no knowledge about the supernatural power they have already obtained. பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், 2 ஞானம் இருக்குங்க. உலக ஞானம், அப்புறம் தேவ ஞானம். இந்த உலக ஞானத்திலே நடக்கிறவர்கள் அவிசுவாசிகள் மாத்திரமல்ல, நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலக ஞானத்தில் நடக்கிறாங்க. பாருங்க, அதான் என்னது வேதனைக்குரியது. தேவ ஞானம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை விசுவாசித்து நட. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் காணப்படாதவைகளை விசுவாசித்து நடப்பது, அது தேவ ஞானம். கரெக்டுங்களா? ஆமா. நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். பவுல் சொன்ன ஒரு வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது நீங்கள் இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுவீர்கள். கொலோசையர் chapter 2 verse 8. கொலோசையர் 2:8. The book of Colossians chapter 2 verse 8. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எது கிறிஸ்துவை பற்றினது அல்ல? உலக ஞானம். உலக ஞானம் என்ன செய்யும்? எல்லா பிரச்சனைக்கும் நேச்சுரல் தீர்வை எதிர்பார்க்கும். வேதத்திலே எந்த பிரச்சனைக்கும் நேச்சுரல் தீர்வு கொடுக்கப்படவில்லை. அது வியாதியா இருந்தாலும் சரி, சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் தான் வேலை செய்திருக்கு. சிறை இருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தது சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ். am I right or not? ரைட்? ப்ரொமோஷன் எடுத்துக்கிடுங்க. எங்க அவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். யாரு? நம்ம யோசேப்பு. ஆண்டவுடைய விருப்பம் என்ன? அவன் சிங்காசனத்துக்கு செல்ல வேண்டும். ஒரே நாள் தாங்க, ஒன்லி ஒன் டே. போத்திபார் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னா சிங்காசனம் அவனுக்கு கிடைச்சிட்டு. பல சான்றுகள் உள்ளன பாருங்களேன். தானியேல் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார் நம்முடைய தேவன். சிங்காசனத்துக்கு சென்றுட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களும் அப்படித்தானே?
சூப்பர் நேச்சுரலில் பிலீவ் பண்ண, எப்பா நீ இந்த நெருப்பில் எங்களை தூக்கி போட்டாலே எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். இதை அறிந்திருந்தார்கள். தேவன் அவர்களை சிங்காசனத்திற்கு அழைத்து செல்ல முடிந்தது. ரைட்? அப்போது ஏன் என்று சொல்லி நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். 9வது வசனம், கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவர் இப்பொழுது எங்கே வாசம் பண்ணுகிறார்? நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறதுனால 10வது வசனம், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த தேவ வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே நாம் தேவர்களாக இருக்கிறோம். தேவனை போல சிந்திக்க முடியும், தேவனை போல ஜனங்களை விடுவிக்க முடியும், தேவனை போல அற்புதங்களை செய்ய வேண்டும், செய்ய முடியும், செய்ய வேண்டும். தேவனை போல போகிற இடங்களில் எல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க வேண்டும், தேர்வு கொடுக்க முடியும். பல வசனங்கள் இதற்கு உதாரணங்கள் உள்ளன. பாருங்கள், அவர் நமக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறதுனால 9வது வசனம் என்ன சொல்லுது? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவர் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். எனவே நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எனவே வேதத்தில் உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே உண்மையும் சத்தியமுமாய் நிஜமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலக ஞானம் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாது. Am I right or not? உலக ஞானம் என்ன சொல்லுது? என்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை நம்புகிறது. தேவ ஞானம் என்ன சொல்லுகிறது? எப்பா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாய், கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார், எனவே நீ பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறாய். இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இது சம்பந்தப்பட்ட வசனங்கள் பல வசனங்கள் இருக்கின்றனவே. அருமையான தேவர்களே, ஓ தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் பரிபூரணத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் அல்ல. நல்லா நீங்க தெரிஞ்சிருக்கணும். You are not traveling towards the perfection. You are already perfectly perfected. ஒரு வசனம் இல்லைங்க, இன்னொரு வசனம் வாசிக்கணுமா? The book of Hebrew chapter 10 verse 14. எபிரேயர் நிருப ஆக்கியோனுக்கும் இந்த வெளிச்சம் இருந்தது பாருங்களேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you master. நம்முடைய தகுதி தேவனால் உண்டானது. நம்முடைய தகுதி எப்படி வந்தது? நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது அருமையான தேவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன் பாருங்க. அல்லது இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு மாம்சம் ஆச்சுது பாருங்க. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை, என்னெல்லாம் இருக்கு? சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் வந்து கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்குது. சரீரத்தில் பலன் பெருகி கொண்டே இருக்கிறது. இருதயத்தில் அவரை அறிகிற அறிவிலே நான் பெருகி கொண்டே இருக்கிறேன். ஏன்? நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். நான் எப்படி இருக்கிறேன்? முற்றிலுமாக பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன். என்ன காரணம்? That is the supernatural power of the one sacrifice. 10:14 நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில், அதாவது எபிரேயர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிபூரணப்படுத்தி இருக்கிறார். Right? Eternally you are perfectly perfected. Really beloved, நீங்க செய்கிற பாவங்களினாலே நீங்கள் பாவியாக முடியாது. முக்கியமான ட்ரூத்துங்க. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். கர்த்தரால் உங்களை பாதுகாக்க முடியும். ஆனாலும் விழுந்து போன உலகத்திலே நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. அந்த நேரத்திலும் தேவனை உங்களாலே விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சுத்த மனசாட்சியை நீங்கள் காத்து கொள்ளுவீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விசுவாச துரோகமே முதலாவது விசுவாசத்துக்கு துரோகி எது தெரியுமா? குற்ற மனசாட்சி. ஏன் நீங்க குற்ற மனசாட்சிக்குள்ள போறீங்க? என்னுடைய கிரியைகளினாலே தான் நான் பரிசுத்தவான் ஆக முடியும் என்கிற பொய்யை உங்கள் போதகர்கள் ஆழமா பதிய வச்சுட்டாங்க.
நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் அதுக்கு பதில் கண்டுபிடிங்க. ஈஸியாக நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்கள். அது என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:21. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி அவர் பாவமானார்? அவர் செய்த கிரியைகளினால் அல்ல, தேவன் அவரை பாவமாக்கினார். அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவன் அவரை பாவமாக்கினது போல நீதி அறியாத உன்னை நீதிமான் ஆக்கிட்டாருப்பா. அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்படி அவர் பாவமானாரோ அதே போல உனக்கும் நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், ஏனென்றால் அப்படி எழுதி இருக்கிறது. முக்கியமான ட்ரூத்துங்க. உன்னுடைய இயேசு கிறிஸ்துவுடைய கிரியைகளினாலே அவர் பாவமாகவில்லை, ரைட்? அதே போல உன்னுடைய கிரியைகளினாலே நீ நீதிமான் ஆகவில்லை, நீதிமான் ஆக முடியாது. நம்முடைய செய்கைகள் எல்லாம், நம்முடைய எண்ணெல்லாம் எப்படி அழுக்கும் கந்தல்னு உனக்கு தெரியல. நீ ஒரு ஊழியனா பாஸ்டரா இருக்கிறீங்களா? உனக்கு தெரியும். அவரே சொல்லிட்ட, நீ உனக்கு பாவம் இல்லை என்போமானால் நீ உன்னையே ஏமாத்துற, அந்த வேலையை செய்யாத, ரைட்? எழுதி இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளு. உன்னுடைய கிரியைகளினாலே நீ பாவியாகவும் முடியாது, உன்னுடைய கிரியையினாலே நீ பரிசுத்தமாகவும் முடியாது. நீ எப்படி பாவியானார் தெரியுமா? நம்முடைய முதல் பெற்றோர் பாவம் செய்தனர், அதனால அந்த வம்சத்துல வந்த எல்லாருமே நாம பாவிகளா இருந்தோம். ஹல்லேலூயா. எப்படி நான் நீதிமான் ஆனேன்? அவர் மேல இருந்த நீதியை தூக்கி என் மேல வச்சாரு, ஆகையினால் நான் நீதிமான் ஆகிவிட்டேன். ஹல்லேலூயா. The great exchange, மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சுங்க. பல வசனம் இருக்கு பாருங்க. அவர் துக்கம் நிறைந்தவரானார். எதனால? வான் துக்கத்தை அவர் சுமந்ததுனால. நீ ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க, ஏன் அவர்கிட்ட இருந்த ஜாலியான லைஃப் எனக்கு வந்துட்டுங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy இல்ல? அவருடைய ஞானம் அனந்த ஞானங்க. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். பாருங்கள், நம்முடைய முதல் பெற்றோர் ஏமாந்ததுல ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா தேவனை பற்றி அவர்கள் அதிகமாக அறியவில்லை. சாத்தானுக்குடைய வஞ்சகத்துக்கு பலியானார்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏனென்றால் முதல் பெற்றோர் தேவனை நன்றாக அறியவில்லை. அவர் சொன்னாரே, எது என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை, இதை குறித்து அவங்களுக்கு ரெவலேஷன் இல்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அவர்கள் தேவனை போலதான் இருந்தாரு. நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் தேவனை போலத்தான் இருந்தார்கள். நீங்களும் நானும் தேவனாகவே இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். முக்கியமான ட்ரூத்தை நான் சொல்றேன், மிக முக்கியமான ட்ரூத். அருமையானவர்களே, அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் சொல்லட்டுமா இல்லை லோயஸ்ட் ஃபார்ம் சொல்லட்டும்? ஹையஸ்ட் ஃபார்ம் சொல்லுங்க. நீங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால தேவர்கள் என்று சொல்றாரு. இதை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிசாசு உங்களை விழத்தட்டிடுவான். அந்த ஸ்டாண்டர்டு, அந்த ஸ்டேட்டஸ், தேவன் என்கிற ஸ்டேட்டஸை உங்களுடைய கிரியைகளினாலும் உங்களுடைய கீழ்ப்படிதலினாலும் நீங்கள் அடையவே முடியாது. ஆனால் விசுவாசத்தினாலே நீங்கள் அடையுங்கள் என்று நான் சொல்லல, நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறேன். அதான் இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஹல்லேலூயா. இதை சீரியஸா தியானிங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை மாத்திரமல்லங்க, இயேசுவை போல வாழுவீர்கள். எல்லா பிரச்சனைகளுக்கு மேல நீங்க நடந்துட்டு இருப்பீங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு சதி செய்தாலும் எந்த சதியிலையும் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட். பாருங்கள், அவருடைய வார்த்தையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், அதனாலதான் தீர்க்கதரிசி எழுதுறான், சொப்பனம் காண்றவ அதை பற்றி பேசிட்டு இருக்குப்பா. ஆனா சொப்பனம் என்பது கோதுமை அல்ல, அது என்னது? பதறு. கோதுமைக்கு முன்பதாக பதர் எம்மாத்திரம். எதெல்லாம் பதர் சொல்லட்டுமா? தீர்க்க தரிசனம், சொப்பனங்கள் எல்லாம் பதர், அற்புதங்களும் பதர் தான்.
எது கோதுமை மணி? வார்த்தை. என்ன அங்கிள் நீங்க இவ்வளவு அற்புதத்தை பற்றி பேசுறீங்க, அது பதர் என்று சொல்லுகிறீர்களே? ஆம், ரைட். நீங்க இந்த வார்த்தையை சரியாக அறிந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதனுடைய பை ப்ராடக்ட் தான் என்னது? அற்புதம். ரைட். இந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிட்டு பாருங்க, அதனாலதான் கிருபை அற்புதம் செய்ய முடிகிறது. இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார். 1 கொரிந்தியர் 1:31 உங்களுக்கு தெரியும், பலமுறை பார்த்துருக்க பாருங்க. தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரலையா? அவருடைய குமாரனையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார். இந்த வெளிச்சம் வந்தா, இதை நீங்கள் விசுவாசித்தால், இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக மாறினால், அந்த ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? எந்த பிரச்சனையும் நேச்சுரல் தீர்வை காணாது. எல்லா பிரச்சனைக்கும் சூப்பர் நேச்சுரல் தீர்வை தான் காணும். ஏன்? அந்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனைக்கும் நேச்சுரல் வழியில தீர்வு கொடுக்கலையே. முதல் அற்புதம். சரி, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அற்புதம் என்றாலே ஆசீர்வாதங்க. அற்புதம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், சத்துருக்களுக்கு என்னது? சாபம். அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு. அங்க என்ன தேவை? திராட்சை ரசம் குறைவுபட்டது. கேஷியர் அங்கதான் இருக்காரு. யூதாஸ் காரியத்தை அங்கதான் இருக்காரு. யூதாஸ் சீக்கிரமா போய் 50 கிலோ திராட்சை பழமும் 10 கிலோ சர்க்கரையும் வாங்கிட்டு வாங்க. அது என்ன ஞானம்? மனுஷ ஞானம். தேவ ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே சுத்தி பார்க்கும். கூழாங்கல் இருக்குதா? கற்சாடி இருக்குதா? வேற என்ன இருக்கு? கொம்பு இருக்குதா? வேற என்ன இருக்குது அப்படின்னு சுத்தி பார்க்கும். எத்தனையோ இடத்துலங்க அங்கே இருக்கிற பொருட்களை கொண்டு அநேக ஜனங்களை நான் விடுவித்திருக்கிறேன். அது கர்த்தராலே ஆகிறது. எல்லா மகிமையும் அவருக்கு தான் சொந்தம். அவரை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் அவர் சொல்றார், நீ தான் செய்யறாருங்கிறார். அது என்ன செய்தது? அப்படி பார்த்தது. இந்த பக்கம் கற்சாடி இருக்குது, இந்த பக்கம் குடத்துல தண்ணி இருக்குது. எப்போ அந்த குடத்து தண்ணீரை இதுல கொண்டு விடுங்க. தேவஞானம். இதை மொண்டு கொண்டு பரிமாறுங்கள். தேவஞானம். இந்த ஞானத்துல நீங்கள் ஆபரேட் பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருதய வாஞ்சை. ஆகையினால் தான் நான் எங்கே போனாலும் நான் யார் மேலேயும் கை வைக்கிறது இல்லை. யார் மேல கை வச்சாலும் சுகம் நடக்க. அருமையான தேவர்களே, இட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை 3 வயது பிள்ளையை கொண்டு கிருபை பாருங்க, 100க்கும் அதிகமான அற்புதங்களை தேவன் என் மூலமாக செய்திருக்கிறார். ஏன்? நான் விசுவாசிக்கிறேன். இந்த குழந்தை வாயிலையும் பவர் இருக்கு, இந்த குழந்தை கையிலையும் பவர் இருக்கு. ஏன்? சங்கீதம் 8:6 பகைஞனையும் பழிகாரனையும் அகட்டி என்ன செய்யறதுக்கு? அழித்து போடுவதற்கு பாலகர் சிறுவர் வாயிலே பலன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய ஆளு! நீ தேவனுடைய புத்திரன். தேவனுடைய புத்திரனாகிய நீ வெளிப்படும்படியாக அண்ட சராசரங்களும் காத்து கிடக்கின்றனவே. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy you are. நன்றி ஆண்டவரே, எவ்வளவு நல்ல ஒரு தகப்பனாக இருந்து ஒரு குழந்தைக்கு கற்றுத்தருகிறது போல நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. மதம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு தெரியுமா? என் ஆசீர்வாதத்தெல்லாம் தேவன் தான் தடுத்து நிறுத்துகிறார் என்கிறார். பயங்கரமான பொய்ய பிசாசு நம்ப வச்சுட்டா. யார் மூலமாக? அவனுடைய ஏஜெண்டுகள் மூலமாக. அவரால் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஐயா, மறுபடி பிறந்த உன்னை, உன்னுடைய 1000 குறைகளின் மத்தியிலும் உன்னை ஆசீர்வதிக்க தேவனால் முடியாது என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, வேற யார்? எலியா, எலிசா, தாவீது ஒருவரையும் ஆசீர்வதிக்க முடியாதுங்க ஆண்டவரால. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இல்லை, அவர்களுக்கு சிலுவை இல்லை, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லையே. எந்த 5 அவர்களுக்கு இல்லைன்னு வாசிப்போமா? பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்திமான்களுக்கு எந்த 5 இல்லை தெரியுமா? வாசிக்கிறவங்களுக்கு 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். The book of 1 Corinthians chapter 1 verse 24 as well as 31 are so important verses. பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கிடையாது. 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். எப்பா?
கிறிஸ்து கிடையாதுங்க. யாருக்குங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, எலியா, எலிசா இவர்களுக்கு கிறிஸ்து கிடையாத. எனவே அந்த தேவ பலன் கிடையாத. எனவே அந்த தேவ ஞானம் கிடையாதுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. அவருடைய நாம மகிமைக்காக சாட்சி சொல்லுகிறேன். என்னுடைய பலன் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஏன்? அவரையே எனக்கு தேவ பலன் ஆக்கிட்டாருப்பா. என் மூலமாக அநேகர் விடுதலை அடைகிறார்கள். என்னுடைய ஞானம் பெறுகிறது. ஏன்? இயேசுவையே எனக்கு ஞானமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இது பரிசுத்த பழைய ஏற்பாட்டில் யாருக்குங்க உண்டு? கவனிக்கிறீங்களா? ஒருத்தரும் கிடையாதுங்க. இன்னும் என்னவாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஏன் நீங்கள் தேவ ஞானத்தினால ஆப்ரேட் பண்ண முடியும் என்பதை ஆவியானவர் கற்றுத்தருகிறார். அதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்திலே அவரே எவரே இயேசுவே உங்களுக்கு விஸ்டம் ஆயிட்டாரு, ரைச்சியஸ்னஸ் ஆயிட்டாரு. ஜேசி பிகேம் யுவர் சாங்டிஃபிகேஷன், ஜீசஸ் கிரைஸ்ட் பிகேம் யுவர் ரிடம்ஷன். ஞானம் ஆயிட்டாரு, நீதி ஆயிட்டாரு, பரிசுத்தம் ஆயிட்டாரு, மீட்பு ஆயிட்டாருங்க. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddyங்க. ஐயா, அவருடைய ஞானம் அனந்த ஞானம். அதனால தான் இந்த 500 செய்திகள் நிறைந்த இந்த சீரீஸ்க்கு என்ன பேரு? His sovereign wisdom. அந்த sovereign wisdom என்ன செஞ்சது தெரியுமா? ஐயப்பா, நீ அறகுறையெல்லாம் வந்தால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய குமாரனையே உனக்கு முற்றிலும் தகுதியாக்கி விடுகிறேன். நீ இப்போ யாரு? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ நீதி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ பரிசுத்தவானா இருக்கிறாய். உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, இயேசுவையே உனக்கு பரிசுத்தமா மாத்திட்டேன். எவ்வளவு பெரிய குட் நியூஸுங்க, எவ்வளவு பெரிய சுவிசேஷம். நம்ப முடியாத நல்ல செய்தி அல்லவா இருக்கு. ஆனால் இதை கண்டு தான் விசுவாசிக்கிறீங்க இல்லையே. நான் இன்னும் முழுமையா பரிபூர்ணம் அடையலையே. மாட்டிக்கிட்டா. நீ ஏன் பரிபூர்ணம் உள்ளவன் தெரியுமா? எழுதி இருக்குப்பா. அதனாலதான் பரிபூர்ணம். நீ ஏன் நீதிமான்? எழுதி இருக்கு, அது போதும் எனக்குப்பா. எப்பா, என்னை பற்றி பல வசனம் சொல்லுது. நீ நீதிமானா இருக்கிறாய், நீ பரிசுத்தவானா இருக்கிறாய், நீ பரிபூர்ணம் உள்ளவனா இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கு பாருங்க. அல்லேலூயா. பழுதொன்றுமே என்னில் இல்லை. எப்படி? இயேசுவே எனக்கு தகுதியா. ஏன் ஒன்னிலையும் என்னிலையும் பழுதொன்று இல்லை தெரியுமா? இயேசுவையே எனக்கு எல்லா தகுதியிலையும் எனக்கு கொண்டு வச்சுட்டாருப்பா. இதை புரிஞ்சு கொண்ட பாருங்க. 3 வியாதி ஓடிய பெற்று துண்டக்கானும் துடியக்காடுன்னு ஓடிட்டு. அப்படின்னா என்ன பொருள்? கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் 3 வியாதிங்க. 12 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன். இயேசுவே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானார். வாழை சுருட்டிட்டு போயிட்டு, பாயை சுருட்டிட்டு போயிட்டு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுடைய தகுதி எல்லாம் உங்களுடைய கிரியைகளினால் அல்ல. உங்களுக்கு நீங்கள் பெற்றிருக்கிற தகுதி உங்களுடைய ஜெபத்தினாலேயோ பக்தியினாலேயோ பரிசுத்தத்தினாலேயோ அல்ல. நீங்கள் இன்னும் பரிசுத்தமடைய, இன்னும் தேவனை பிரியப்படுத்த முழங்காலை நம்புவீர்கள் என்றால் அந்த சிலுவையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். நான் உங்களை ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லலைங்க. ஜெபம் செய்ய சிறந்த வழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். ரைட்? முன்னால விட நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேங்க. நான் எப்படி பாருங்க, நான் கார் ஓட்டும் போது ஜெபிக்கிறேன். அதே நான் சேர்த்துக்கொள்றேன். இன்னைக்கு 2 மணி நேரம் கார் ஓட்டி இருக்கிறேன். அப்போ நான் 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் 1 மணி நேரம் தேவனையே சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் இன்னைக்கு 1 மணி நேரம் நான் ஜெபித்திருக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை 2 மணி நேரம் தியானிச்சிருக்கிறேன். நான் ஜெபத்திலே 2 மணி நேரம் தரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மை லார்ட் இஸ் so pleased with me. சிம்பிளா சொல்லி தரேங்க. வாட் இஸ் பிரேயர்? நத்திங் பட் த ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். நீ அந்நிய பாஷை பேசுறீங்க, கார் ஓட்டும் போது அவரே நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, வசனத்தை தியானிக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. அதான் பெட்டர் வே டு ப்ரே. நான் ஜெபம் பண்ணி பரிசுத்தவான் ஆயிடுறேன், மைனஸ் மார்க். நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா உபவாசம் பண்ணுறேன், நல்லா பரிசுத்தமாக இருக்கிறேன், நல்லா பக்தியாக இருக்கிறேன், இதனாலே தேவனுக்கு என்ன பிடிக்கும்? 0 மார்க். எதனால ஒன்றை பிடிக்கும் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:24 1 கொரிந்தியர் 1:31 நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால்தான் தேவனை உனக்கு பிடிக்கும். எத்தனை வசனம் வேணுங்க? ஆபிரகாமும் நல்லவன் கிடையாது, தாவீதும் நல்லவன் கிடையாது, யாரு பவுலும் நல்லவன் கிடையாதுங்க. உலகத்தில் பிறந்த எவனுமே நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
நீ நல்லவனாக முயற்சிக்காத. நான் நல்லவனாக தான் இருக்கிறேன்னு நீ நல்லவனா இருப்பா. அவர் நீ தேவனாக இருக்கிறான்னு சொல்றார். இதுக்கு மேல உன்னை என்னையா நல்லவனாக போற? இதை மெடிடேட் பண்ணு. உன்னை பற்றி உன் தேவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை நீ மெடிடேட் பண்ணுப்பா. உன்னை பற்றி தேவனுடைய வசனம் என்னெல்லாம் சொல்லியிருக்குதோ அதை மெடிடேட் பண்ணு. என்ன நடக்கும் தெரியுமா? நீ மாம்சத்தில் நடக்க மாட்டா, ஆவியிலே நடப்பாய். ஆவியிலே நடப்பது என்றால் என்ன? விசுவாசத்தில் நடப்பது தான் ஆவியிலே நடப்பது. ஆவி என்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், நீ பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறாய், நீ பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறாய், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஐயா, இதை விசுவாசிப்பது தான் ஆவியிலே நடப்பது. உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, உங்களுக்கு என்கொரியே கிடையாது. அப்படி என்றால் என்ன பொருள்? நியாய தீர்ப்பு நாள் எனக்கு கிடையாது. ஐ ஆம் ஆல்ரெடி ஜஸ்டிஃபைடு. ஆல்ரெடி எனக்கு குத்தியாச்சு முத்திரை, நீ நீதிமான். அதை யாரும் அழிக்க முடியாது. நீங்க வேணா அதை பற்றி அறியலைன்னா ஒரு பரிதாபமான பாவியை போல பரிதாபமான வாழ்க்கை வாழுவீர்கள். அதை விட்டு எழுந்துருங்க. இட் இஸ் so simple as well as it is so easy. Hallelujah. Oh, thank you Lord. What a loving daddy. இல்ல, நம்முடைய முதல் பெற்றோரை போல தேவனை ஏமாற்றாதீங்க. வனாந்திரத்தில் தேவனை ஏமாற்றினார்களே 99.99%, அவளோட சேராதீங்க. காலேபு யோசுவாவோடு சேருங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எழுதி இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அதை வைத்துதான் தேவன் பிசாசை ஜெயித்தார். அவன் சொல்றான், இப்படி எழுதி இருக்கிறத, இந்த அப்பங்களை எல்லாம் உம்மாலே இந்த கல்லுகளை அப்பமாக மாற்ற முடியும்னு எழுதியிருக்க. அவர் ஒரே அடி அடிச்சார். பல போசாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. ரைட்? நீ என்ன சொல்லணும்? ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று எழுதியிருக்கிறது என்று உங்க பாஸ்டர் பேசுறாரு. நீ எழுந்துரு, மைக்க பிடிச்சு புடுங்கிட்டு பேசு. அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல என்றும் எழுதியிருக்கிறதே. யோபு சொன்னதை உங்க பாஸ்டர் பேசுறாரு. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணமா போகிறேன். நீ எழுந்து மைக்க பிடிச்சுக்க, பேசு. பாஸ்டர் நீங்க சொல்றது இருக்குது, இது இருக்குத, இரண்டு எத்தனை சொல்றான்ப்பா. நான் எம்டி நிர்வாணமா வந்தேன், 2 பரிவாரங்களோடு போகிறேன்னு சொன்னேன்னு அப்படி எழுதி இருக்கிறத. ஹல்லேலூயா. நீ பாவி என்று பிரசங்கம் பண்றாருல, போய் மைக்க புடுங்க, பேசு. பாஸ்டர் நீங்க பாவின்னு பேசுறீங்க, நீங்கள் தேவர்கள் என்று பேசுறீங்க. இருக்குதா வசனம்? எழுதி இருக்கிறத. தேவன் என்றால் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டவர்கள் தானே. நீங்க பாவின்னு சொல்றீங்க, தெள்ளுப்பூச்சின்னு சொல்றீங்க, செத்த நாயின்னு சொல்றீங்க. ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி நீங்க என்னைக்கு தவறாக போதிக்கிறவருடைய வாயை அடைக்க போகிறீர்கள்? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.